ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி திருமலாவில் பக்தர்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய புதிய விஷயங்கள் டிடிடியில் இப்போ செய்துட்டு வராங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் என்னென்ன சேஞ்சஸ் யூஸ்ஃபுல்லாக செய்திருக்கிறாங்கங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும், இன்னும் எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து இப்போ திருமலாவில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் பொதுவாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம திருமலா அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டருக்கு வந்து தான் ஸ்கேன் பண்ணி ரூம் எடுத்துக்க முடியும். ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுக்கணுன்னா கூட சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு தான் வரணும். லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது, கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுனா கூட இங்கே தான் வரணும். இப்போ இங்கே புது ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பக்தர்களுக்கு பயன்படுற ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இப்போது அப்டேட் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா, இலவச தரிசன பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக பக்தர்கள் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்கள் இருக்குது, 1 மணி நேரத்தில் எவ்வளோ பக்தர்களை தரிசனம் பார்க்கறதுக்கு அதுலேருந்து அலோவ் பண்ணுறாங்க, ஆஃப்லைன் அக்காமடேஷன் புக் பண்ணுறப்போ எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ அலர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க, எவ்வளோ ரூம் ஆக்குபைடாக இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும், ஆஃப்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் அப்டேட்டும், அதை விட சூப்பர் அப்டேட் என்னென்னா லாக்கர் ஃபெசிலிட்டி கூட இப்போ நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 4 ஃப்ரீ லாக்கர் வித் காமன் ஹால் எடுக்கிற இடம் இருக்குது. பிஎஸ்சி 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ லாக்கர் இருக்குது, எவ்வளோ லாக்கர் ஆக்குபைடாக இருக்குது, எவ்வளோ லாக்கர் பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் சூப்பராக இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கறது. நீங்கள் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா ஜிஎன்சி டோல் தானோன்னு ரீச் ஆகிடலாம். ராம்பக்கிச்சால பஸ் ஏறி வரீங்கன்னா டிரைவர் கிட்ட சொன்னால் அவங்களே இறக்கி விடுவாங்க. கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட பேக் சைட்லேருந்து நம்ம வர்ற மாதிரி இருக்கும். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா ஈஸி 5 நிமிஷம் அப்படி இறங்குனீங்கன்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் வந்துடும். நீங்கள் சர்வதர்ஷனம் போகிறீங்க, ஆஃப்லைனில் ரூம் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு எட்டிங்க வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெய்லியுமே டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக், எக்ஸ் பிளாட்ஃபார்ம், டெலகிராமில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன், ஆஃப்லைன் அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு உண்டான நேரம், டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், திருமலா திருப்பதியில் நடக்கக்கூடிய விழாக்கள்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் ஆக்டிவாக ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம சேனலில். நானும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்டு இப்போது சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமும் அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது சர்வதர்ஷனம் ஸ்டேட்டஸ், லாக்கர் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ், அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், விஐபி பிரேக் தர்ஷனோட ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் இது. ஆக்சுவலாக பக்தர்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆர்ஜிதம் கவுண்டர், அங்கே தான் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிறதெல்லாம் நம்ம செய்துக்கலாம். அந்த சைடு லெஃப்ட் சைடில் தான் ஆஃப்லைன் அக்காமடேஷன் புக்கிங் பண்ணுற இடம் இருக்குது. ஆஃப்லைன் அக்காமடேஷன் புக் பண்ணிவிட்டு கூட நமக்கு எஸ்எம்எஸ் எங்கே அலர்ட் ஆகிருக்குன்னு ரூம் வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து ஆகலாம். அந்த ஸ்டேட்டஸ் கூட கரண்ட்டாக எந்த ரூம் அலாட்மெண்ட் நம்பர் போயிட்டுருக்குங்கிறது ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அதை பற்றியும் இதுலேயுமே கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நேராக இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இது 12 மணிக்கு எடுத்தது இன்றைக்கி. இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப் ஸ்டேட்டஸும் இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போ இந்த ஸ்டேட்டஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால மேபி அந்த உள்ளே இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு சாயந்தரம் ஆஃப்லைன் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறதும் இங்கே பார்க்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம தக்கல் புக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தக்கல் எனக்கு தெரியாது, பட் ரிசர்வேஷன் செய்துக்கலாம். நேரில் போய் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆஸ் யூஸ்வலாக நம்ம மற்ற கவுண்டர்லலாம் எப்படி ரிசர்வேஷன் செய்வோமோ அந்த மாதிரி செய்துக்கலாம். ஓப்பன் டிக்கெட் எடுக்க முடியாது, அது ஷியூராக தெரியும். ஒரு தடவை போய் கேட்டு வந்தேன். தக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு தடவை போகிறப்போ கேட்டு வரேன். இதுதான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ். ஸோ இந்த புது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த போர்டில் அப்டேட் பண்ணுறாங்க. நம்ம இங்கே நின்று பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு ஆகுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் மெயின் ரோட் போனீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிறதுக்கு பஸ் வந்துடும். அந்த பஸ்ஸில் கூட ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு அது. ஸோ நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டிடிடியோட சோஷியல் மீடியா பேஜஸில் கொடுக்குறாங்கன்னா இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்தே அந்த சுச்சுவேஷன்லாம் பர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் புதுசாக இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். திருமலா வராகசுவாமி கோயில் சில டைம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா க்யூ பெருசாக நிற்கும். குறிப்பாக ஈவினிங் டைம்லலாம்
அதுக்கு பக்தர் ஒருத்தர் டயலிவர் ஈவோ ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தார், எங்கள் அம்மா முடியாதவங்க, க்ரௌடு ரொம்ப இருந்தது, உள்ளே டைரெக்டாக விடுங்கன்னு சொன்னதுக்கு விடலை, நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ ஈவோ சொல்லியிருந்தாங்க. சரி, இனி சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் பயோமெட்ரிக் கேட்லேருந்து வரத்துக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக தரிசனத்துக்கு போனப்போ நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் நீங்கள் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட சொன்னீங்க, அதாவது முடியாதவங்க சொல்கிறேன், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கட்டும், அவங்க டைரெக்டாக விட்றாங்க. அது இன்னொரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். பட் இந்த விஷயம் நான் பார்த்தது, அன்னப்பிரசாதத்தில் ரைஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய காய் போடுறாங்க சாம்பாரில், அதுவும் நல்லா இருக்குது. நைட்டு போகிறது தான் கொஞ்சம் காரமாக இருக்குது, அது குறைச்சா நல்லாயிருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ கொடுக்குற லட்டில் எந்த கலப்படமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டிடிடியில் இப்போது வாங்குகிற நெய்யில் கலப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அஃபீஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்புவோம், எந்த கலப்படமும் இல்லை இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. லட்டு கவுண்டரில் ஆஸ் யூஷுவல் இருக்குது க்ரௌடு எல்லாமே, எந்த சேஞ்சஸும் லட்டு கவுண்டரில் இல்லை. ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட லட்டுக்கும் இப்போக்கும் எனக்கு பர்சனலாக டிஃப்ரென்ஸ் தெரியுது, சேஞ்சஸ். எல்லாருக்கும் ஒரே ஒப்பீனியன் இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக கொடுக்குற லட்டு வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த லட்டு சென்னை, வெள்ளூர்லலாம் ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழ் திருப்பதியில் கூட நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க இந்த லட்டு. திருமலாவில் லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிட்டு திருமலாலேருந்தே நீங்கள் யாருக்காச்சும் அனுப்பணுன்னா ஜென்ரலாக அனுப்பலாம், ஏன்னா அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. லட்டுவை வாங்கிட்டு போயிடணும், நீங்கள் அந்த ஸ்பீட் போஸ்ட்லேருந்து டைரெக்டாக யாருக்கு அனுப்பணுமோ சார்ஜ் பே பண்ணிவிட்டு அனுப்பலாம். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் லட்டு அனுப்பலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஆன்லைனில் லட்டு புக் பண்ண முடியாது. பட் அந்த ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் லட்டு புக் பண்ணுறது. ஆன்லைனில் இப்போதைக்கு எப்படி லட்டு புக் பண்ணலாம்னா, தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போவே லட்டுவை புக் பண்ணிவிட்டு நேரில் போய் தான் நம்ம அந்த லட்டுவை வாங்கிக்க முடியும். பட் அதுவும் ஆன்லைனில் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பூராபிஷேகம் கோட்டா இதுக்கு முன்னாடி 20 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 4, 5 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோட்டா இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் வியாழக்கிழமையில் கொடுத்துட்டு இருந்த சுப்ரபாதம் சேவாவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுவும் கொடுத்தாங்கன்னா ஆஃப்லைனில் நல்லாயிருக்கும். ஏன்னா பூராபிஷேகம் மட்டும்தான் அன்றைக்கி ஆப்ஷன், அதுவும் 4, 5 கோட்டா கொடுக்கறதுனால 1000 பேர் சேர்ந்து அதில் ட்ரை பண்ணுறதுனால கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பராக்கமணி சேவா லாஸ்ட் டே மட்டும்தான் இப்போ தர்ஷனுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறதுனால டெம்பிள் டியூட்டியில் எங்கள் பேரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. தரிசன க்யூ வெயிட்டிங் டைமை கூட கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல். இதெல்லாம் எனக்கு பர்சனலாக தோன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் கொடுத்த டோக்கன் சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். இப்போது நிறைய ஸ்கூலுக்கு ஹாலிடேஸாக இருக்கிறதுனாலையும் அடுத்து காந்தி ஜெயந்தி லீவெல்லாம் வரதுனால க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோக்கன் வாங்குறதுக்காக நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடச்சிடும். 3 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் இருக்கும். மலைக்கு போய் உங்களோட ஸ்லாட் படி 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று 300 தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்க போனவங்க மத்தியானம் போனவங்களுக்கு 5 மணி நேரம், சாயந்தரம் 4 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஜாயின் பண்ணவங்களுக்கு 7 மணி நேரம் ஆனதாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் கம்பார்ட்மெண்ட், அப்புறம் தரிசனத்துக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜித சேவா சீனியர் சிட்டிசன் தர்ஷன் ஆஸ் யூஷுவல் இருந்தது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. மழை டக்குன்னு பெய்யுது, டக்குன்னு வெயில் அடிக்குது, நேற்று ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ஸோ எதுக்கும் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. அண்டு பிரம்மோற்சத்துக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் திருமலாவில் செய்துட்ருக்காங்க. அலிப்பெரியில் சிறுத்தைப்புலி நடமாட்டம் இருந்ததாக தமிழ் நியூஸ் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது டிடிடியில் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, இருந்தாலும் நைட் நடந்து போகிறீங்கன்னா சேவாக போயிட்டு வாங்க. இந்த அலிப்பெரி பாதாள மண்டபத்துக்கிட்ட புதுசாக க்யூ லைன் போடுறாங்க. எதுக்குன்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் அங்கே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதுக்காக. ஆனால் ஒருத்தர் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக வழி அமைக்கிறாங்க, பழைய அந்த அலிப்பிரி நடைபாதையை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்க போகிறதுக்காக இப்போது கவுண்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அந்த லைன்லாம் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வியூஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம் சொல்லிட்டு எவ்ரிடே ரெகுலராக நிறைய இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டண்ட்டாக கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். திருமலாலேருந்தும் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பக்தருக்கு இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.